சுபம் என்று சொன்னாலே நமக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை கொடுப்பார். ஏன்னா வீடு என்று சொன்னால் அது சூரியனோட வீடு. அரச கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அரசாங்க பதவி அடைவதும் அதுக்காக நாம் இதுவரைக்கும் முன்னெடுக்காமல் இருந்தால் அந்த வேலைகளில் முன்னெடுத்து செய்யக்கூடிய காலத்தை நாம் இப்போ எடுத்து வைக்க போகிறார். ஒரு படி உயர்த்தி தான் எடுத்து வைக்கக்கூடிய காலமாக இந்த கேது பகவான் நம்ம ராசி விட்டு விலகுவதே பெரிய நன்மை என்று கூட கொடுத்துங்க. தயவு செய்து அவர் இடம் வேண்டதாவே பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய காலம் என்றால் அது உறுதிப்படுத்தக்கூடிய காலம். எங்கு சென்றாலும் பிரச்சனை, எங்கு சென்றாலும் ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்காத ஒரு அமைப்பு. எவன் நன்மை, எவன் நண்பன், எவன் தியாகி, எவன் துரோகி, எவன் நல்லவன் செய்வான், நம்மளுக்கு நல்லது செய்வான்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி பார்த்துங்கிற பாருங்க. இவர்கிட்ட பேசினா சரியாக இருக்குமான்னு சொல்கிற எண்ணமெல்லாம் உருவாச்சு பாருங்கள். அதெல்லாம் இனிமேல் மாறிவிடும். பார்ட்னர்ஷிப்காரெலாம் நம்மளை தேடி வர போகிறாருங்க. இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்காரெலாம் இல்லைன்னா இனிமேல் தேடி வரக்கூடிய காலம். ஏன்னா நீங்கள் அறிவை கொண்டே இது வரைக்கும் செயல்பட்டதுங்க எதுவும் சரியான முறையில் வரல. கன்னிராசிக்காரங்க யாருமே சரியாக இல்லை தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் நம்மளையும் காப்பாற்றி தான் இருக்கார் இறைவன். அது யாருமே உணர மாட்டேன்றாங்க. என்னென்ன தேவைகளுக்கு கமிஷன் ஏஜென்சி நீங்கள் பேசினாவே தன்னால் வரும் வருமானம். அந்த மாதிரி அதிகப்படியான விளம்பரம் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. விளம்பரத்தை நாம் தேட தேவையில்லை. இனிமேல் விளம்பரம் நம்மளை தேட போகுது. இந்த ப்ரெஸ் மீடியா எல்லாம் நம்மளை தேடி வரக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. உலக புகழ், உச்சி புகழ் என்று சொல்கிற மாதிரி உச்ச புகழை நாம் தேடுகின்ற காலம் நம்மளுக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலம் உகந்த காலமாகும். இந்த ராகு கேது பெயர்ச்சி வருவதே போதும். இந்த காலம் உங்களுக்கு உகந்த காலமாகும், ஏற்றம் தரக்கூடிய காலமாகவும் வரப்போகுது சுவாமி இந்த ராகு கேது பெயர்ச்சி. அதுவும் இல்லாமல் திருமண பந்தத்தை உருவாக்கக்கூடிய காலம், பிரிந்திருந்த உறவுகள் இனிமேல் சேரக்கூடிய காலம். டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டேன், டைவர்ஸ்லேருந்து மொத்தமே மாற்றிக்கலாமா என்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவு என்னென்னா, ராகு கேது பயிற்சி 18/5/2025 அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி. இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்கிறோம் இல்லை, அதாவது மீதி கிரகங்கள் இருக்கிற நவ கிரகங்களில் இவங்க 2 பேரும் நிழல் கிரகங்களாக வாடுகின்றனர். காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்தில் இருந்து இறங்கி கும்பத்தில், இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார், கும்பத்தில் ராகு பகவான் வருவதும், கேது பகவான் இதுவரைக்கும் கண்ணில் இருந்தார், அவர் சிம்மத்துக்கு இடம் பெயரக்கூடிய காலம்தான் இந்த ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் போகத்தை அதிகமாக கொடுப்பான். உன்னுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காணக்கூடிய எல்லைக்கு எவ்வளோ தூரம் உச்சாணி கும்புக்கு போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கும் எடுத்து செல்லக்கூடிய அமைப்பை பெற்று தருவது ராகு பகவான். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் அளிக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி 18/5/2025 நம்ம ராசியில் வீட்டிருக்கக்கூடிய கேது பகவானும் நம்ம ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது மீனத்தில் வீட்டிருக்கக்கூடிய ராகு பகவானும் கண்ணியிலே நம்ம ராசியிலே வீட்டிருக்கக்கூடிய கேது பகவானும் இடம்பெயரக்கூடிய காலம். ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை பெறுகின்றோம் அப்படின்ற ஒரு அமைப்பு என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இதுவரைக்கும் அகப்பட்டவன் என்று சொல்கிறோம் இல்லை, அதாவது கால சர்ப தோஷத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகின்றோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உன்னதமான வார்த்தையாக சொல்லலாம். கால சர்ப தோஷத்திலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் என்றே சொல்லலாம். விரயம் இருக்கட்டும், சுப விரயமாக இருக்கும். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசியில் இருந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கேது பகவான் இடம்பெறுகிறார். சிம்மத்துக்கு என்ன சுவாமி சிம்மத்தில் போனால் கேது பகவான் தொடர்ச்சியாக விரயம் கொடுப்பார்னா, நல்ல ஒரு சுப விரயத்தை மட்டுமே கொடுப்பார். சுபம் என்று சொன்னாலே நமக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை கொடுப்பார். ஏன்னா வீடு என்று சொன்னால் அது சூரியனோட வீடு. அரச கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அரசாங்க பதவி அடைவதும் அதுக்காக நாம் இதுவரைக்கும் முன்னெடுக்காமல் இருந்தால் அந்த வேலைகளில் முன்னெடுத்து செய்யக்கூடிய காலத்தை நாம் இப்போ எடுத்து வைக்க போகிறார். ஒரு படி உயர்த்தி தான் எடுத்து வைக்கக்கூடிய காலமாக இந்த கேது பகவான் நம்ம ராசி விட்டு விலகுவதே பெரிய நன்மை என்று கூட கொடுத்துங்க. தயவு செய்து அவர் இடம் வேண்டதாவே பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய காலம் என்றால் அது உறுதிப்படுத்தக்கூடிய காலம். இதுவரைக்கும் தொந்தரவான விஷயத்தில் 7ஆம் இடத்துல இருந்திருந்தார் ராகு பகவான். இப்பொழுது அவருடைய ராசி நட்சத்திரம், அதாவது அவருடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலிருந்து இடம்பெயர்ந்து கும்பத்துக்கு வரார்.
இவங்க ஆன்டி வயசில் தான் சுற்றுவாங்க. கும்பத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் சதயம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை, அதாவது அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் ஆட்சி பெறப்போறார். வாழ்வில் காணாத ஒரு வெற்றி என்று சொல்லக்கூடிய பராக்கிரமம், பில்லி சூனியம், செய்வினை கோளாறுகள், ஒரு மனிதன் வாழ்வில் என்னென்ன துன்பமான நிகழ்ச்சிகள் எதெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் மொத்தத்தையும் நீங்கள் முறியடிக்க போறீங்க. வாழ்க்கையில் நாம் இது மாதிரி எதிர்த்து போராடக்கூடிய காலத்தை கொடுக்க போறாருன்னா ராகு பகவான் தான் சாமி கொடுக்க போறாரு. அதுக்கேற்ற ஈடு கொடுக்குற அளவுக்கு செல்வத்தை தருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எப்படா வரும்னா, நம்மக்கிட்ட செல்வங்கள் வந்தால் தான் அதை எடுத்து செய்யக்கூடிய தன்மை கொடுப்பார். சனி பகவான் என்ன கொடுத்தாரோ அதுக்கு ஈவனாக அதை விட 2 மடங்கு அதிகப்படியான செல்வத்தை கொடுக்கின்ற காலம் இந்த ராகு பகவான் கொடுத்து பெரிய முன்னேற்றத்தை தர வல்லதாகும் இந்த காலம் இருக்க போகுது. ஒரு பிரம்மாண்டம் கூட சொல்லலாம். மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட இவங்க 2 பேர் கொடுக்கறதே போதும் சாமி. வெளியூர், வெளிநாடு என்று சொல்லக்கூடிய பயணங்கள்லாம் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலாகலாம் நாம் செல்கிற மாதிரி இந்த நேரத்தில் தேவைப்படும். ஆன்மீக பயணங்கள்லாம் அதிகரிக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இது வரைக்கும் கூண்டில் அடப்பட்ட போது இருந்த மாதிரி நம்ம வாழ்க்கை தரம் இருந்ததல்லவா. எங்கு சென்றாலும் பிரச்சனை, எங்கு சென்றாலும் ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்காத ஒரு அமைப்பு. எவன் நன்மை, எவன் நண்பன், எவன் தியாகி, எவன் துரோகி, எவன் நல்லவன் செய்வான், நம்மளுக்கு நல்லது செய்வான்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி பார்த்துங்கிற பாருங்க. இவர்கிட்ட பேசினா சரியாக இருக்குமான்னு சொல்கிற எண்ணமெல்லாம் உருவாச்சு பாருங்கள். அதெல்லாம் இனிமேல் மாறிவிடும். பார்ட்னர்ஷிப் கார்லாம் நம்மளை தேடி வரப்போகிறாருங்க. இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் கார்லாம் இல்லைன்னா இனிமேல் தேடி வரக்கூடிய காலம். ஏன்னா நீங்கள் அறிவை கொண்டே இது வரைக்கும் செயல்பட்டதுங்க எதுவும் சரியான முறையில் வரல. கன்னிராசிக்காரங்க யாருமே சரியாக இல்லை தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் நம்மளையும் காப்பாற்றின்னு தான் இருக்கார் இறைவன். அது யாருமே உணர மாட்டேன்றாங்க. இது வரைக்கும் நம்மளை காப்பாற்றின்றதுக்கு இறைவன் தான் காப்பாற்றிட்டு இருக்காரு, கேது பகவான் தான் காப்பாற்றிட்டு இருக்காரு, உணரவே மாட்டேன்றாங்க. அந்த விநாயக பெருமான் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காரு. இருக்கும் இடத்தை ஃபில்லப் பண்ணுவார். அவர் நாணத்தை கொடுப்பார், எதையும் சாதிக்கின்ற தன்மையை கொடுப்பார், எதையும் யோசிக்கின்ற தன்மையை கொடுப்பார். இறை நாட்டத்தை கொடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தந்தார் அல்லவா. இதான் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்கு என்று சொல்கிற மாதிரி நாம் ஒழுங்கீன நடவடிக்கையிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வந்துட்டோம். இனிமேல் அந்த தொந்தரவான விஷயங்கள் நம்மளை நடைபெறாது. நடைபெறவும் கூடாத அமைப்புக்கு ராகு பகவான் செல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சென்றுட்டார். விரயம் எவ்வாறு இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் கொடுக்கின்ற செல்வம் மிகையும் ஆகாது. கடைசி நேரத்தில் கேது பகவான் கொடுக்கின்ற செல்வங்கள் நிலைநிறுத்தி பேர் புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நம்முடைய உலக லெவலில் நம்ம பேர் புகழை உயர்த்தி நீட்டக்கூடிய அமைப்பு கேது பகவான் ஒரு 1.5 ஆண்டுக்கு முன்னே, ஒரு 6 மாதத்துக்கு முன்னே கொடுக்க போகிறார். அது வரைக்கும் ராகு பகவான் கொடுக்கின்ற செல்வங்கள் இணை என்று சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாதுங்க. உங்களை யாராலும் வின் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு செல்வத்தை கொடுக்க போகிறார். செல்வம் உயர்ந்து கொண்டே காணப்படும் இந்த நேரத்தில். கன்னிராசி இது வரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் பொடிப்பொடியாக மாறப்போகுது. அவையெல்லாம் படிப்படியாக கூட மாறும். நம்மளுக்கு என்ன விடாமுயற்சி என்று சொல்கிற மாதிரி இதுமேல் உழைக்கின்ற நேரம் அதிகரிக்கக்கூடிய காலமாகும். இந்த நேரத்தில் நம்ம சுயமாக உழைப்பு நாம் போடக்கூடிய காலத்தை கொடுத்துருப்பார் ஐயா. நிறைய பேர் வேலை இழந்து காணப்படுறவங்களுக்கெல்லாம் இனிமேல் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் இந்த ராகு பகவானால் ஏற்பட போகுது. புதிய புதிய பிரான்ச்லாம் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய காலம். இழந்துட்ட சுவாமி எல்லாத்தையுமே மாறி போச்சு, என்னன்னே தெரியல, என் வாழ்க்கை தரத்தை புரட்டி போட்டாங்க. தோசை திருப்பி போகிற மாதிரி திருப்பி போட்டாங்க சாமி. தோசையை நீங்கள் திருப்பி போட தேவையில்ல. வாழ்க்கையில் இனிமேல் எத்தனை தோசை நீங்கள் ஊற்ற போகிற மாட்டீங்க பாருங்கள். தோசை தான் நம்மளுடைய இந்த ஏஜென்சி தோசை, கமிஷன் ஏஜென்சி தோசை அப்படின்ற மாதிரி நமக்கு என்னென்ன தேவைகள் கமிஷன் ஏஜென்சி நீங்கள் பேசினாவே தன்னால் வரும் வருமானம். அந்த மாதிரி அதிகப்படியான விளம்பரம் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. விளம்பரத்தை நாம் தேட தேவையில்லை. இனிமேல் விளம்பரம் நம்மளை தேட போகுது. இந்த ப்ரெஸ் மீடியா எல்லாம் நம்மளை தேடி வரக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. உலக புகழ், உச்சி புகழ் என்று சொல்கிற மாதிரி உச்ச புகழை நாம் தேடுகின்ற காலம் நம்மளுக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலம் உகந்த காலமாகும். இந்த ராகு கேது பெயர்ச்சி வருவதே போதும். மற்ற கிரகங்கள் கொடுக்குதோ கொடுக்காட்ட போதோ அது அப்பாற்பட்ட விஷயம். உங்களுக்கான அமைப்பு இதோ தேடி வந்துவிட்டது. வாழ்க்கை தரம் உயர்த்தி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை உயரப்போகுதுங்க. என்னென்னா இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார். இது வரைக்கும் நாம் வாழ்க்கை ஒரு இடத்துல வாழ்ந்துட்டோன்னா அந்த இடத்த விட்டுட்டு நாம் இடம் மாறக்கூடிய அமைப்பை நம்ம இந்த நேரத்தில் மாற்றித்தரும்.
வெளியூர் அமைப்புகள், வெளிநாடு அமைப்புகளும், வெளி வட்டார அமைப்புகளும் நம்மளுக்கு தேடி வரும். அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். பயப்படணும் அவசியமே இல்லை. இவங்க பேசக்கூடிய பேச்சை கண்டால் எல்லாரும் இனிமையாக மாறி அவங்களுக்கே ஓட்டு போடுவாங்க. அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும். இந்த ஸ்பீச் இஸ் வெல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க எது சொன்னாலும் நல்லதாக மாறக்கூடிய காலம் வந்துச்சு ஐயா. பிரம்மாண்டத்தை உருவாக்கும். இந்த ரசாயன உற்பத்தி செய்கிறவங்களுக்கு, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஏற்றம் தரும். மருத்துவ சார்ந்த உரையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு. வெளியூர் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம், கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றம் தரும். இந்த மார்க்கெட்டிங், ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அதிகப்படியான லாபத்தை தரக்கூடிய காலம். அதிகப்படியான இந்த இயந்திரங்கள் சுற்றுறதுங்களே, கார் போன்ற வாகனங்களை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வண்டி வாகன போக்குவரத்து வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கன்னிராசிக்காரங்க எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய காலமாக வரப்போகுதுங்க. விவசாயம் முதல் கொண்டே சொல்கிற சுவாமி நல்லா இருக்குது. இந்த காலம் உங்களுக்கு உகந்த காலமாகும், ஏற்றம் தரக்கூடிய காலமாகவும் வரப்போகுது சுவாமி இந்த ராகு கேது பயிற்சி. அதுவும் இல்லாமல் திருமண பந்தத்தை உருவாக்கக்கூடிய காலம். பிரிந்திருந்த உறவுகள் இனிமேல் சேரக்கூடிய காலம். டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டேன், டைவர்ஸ்லேருந்து மொத்தமே மாற்றிக்கலாமா என்ற எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். டைவர்ஸு கூட அப்ளை பண்ணிட்டு கடைசி தீர்ப்பு வர நேரத்தில், இந்த நேரத்தில் திருப்பியும் வந்து சேர்ந்து நம்ம வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இந்த ராகவும் கேதுவும் கொடுக்க போதையா. அவங்களால தான் ஏற்பட்டது இந்த பிரச்சனையும், அவங்களாலே அதை தீர்வும் கொடுக்க போகிறாங்க. இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், ஒரு மனுஷனுக்கு இன்பத்தை எப்படி கொடுக்கணும்னா இவங்களை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. மாயை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, வாழ்க்கையே ஒரு மாயை தான். இதில் நாம் என்னென்னவோ வாழ்க்கையில் நாம் எதை ஜெயிச்சிடலாம் அதை ஜெயிச்சிடலான்னு சொல்கிறோம் இல்லை, அந்த மாயை ஏற்படுத்தி தருவரும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் தான்.